ஸோ இது வரைக்கும் பிரபு டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே இந்த கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணோம், ஸோ பேன் கார்டை வந்து எப்படி ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஆதார் கார்டை வச்சு நீங்கள் வந்து பேன் கார்டை வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், கவர்மெண்ட் வெப்சைட்டோட லிங்க். ஸோ நீங்கள் அந்த லிங்க் மூலிமா அந்த வெப்சைட்டுக்கு வந்துடலாம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேன் த்ரூ ஆதார் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸ் இல்லை. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கெட் நியூ பேன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டெப்புக்கு வந்து கொடுத்துருப்போம். அந்த 5 ஸ்டெப்பும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து கொடுத்துங்க. அதில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்ச்சரும் கொடுத்துருப்பான். அந்த கேப்ச்சர் வந்து இதில் வந்து கீழே வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பான். ஸோ டிக் பாக்ஸ் என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதாரில் லிங்க் பண்ணி வச்சுக்கிற அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிக் பாக்ஸ் கொடுத்துப்பான். அந்த டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு வேலிடேட் ஆதார் ஓடிபி அண்டு கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்குள்ளார போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்களோ உங்கள் அட்ரஸ், உங்களுடைய நேம், உங்கள் ஃபாதர் நேம், ஸோ பின்கோடு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் தான் ஐ எம் அக்செப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பேன் கார்டு ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ கெட் பேன் அப்படிங்கிற இதுக்கு போயிடும். ஸோ அவ்வளோதான் வந்து முடிஞ்சு உங்கள் பேன் கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட பேன் கார்டு என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணி 10 நிமிஷத்தில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் ப்ளஸ் வந்துன்னா கேப்ச்சர் கோட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கீழே வந்து அந்த கேப்ச்சர் கோடை வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான் வந்து உங்களுடைய பேன் கார்டை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் என்டர் பண்ணுறதுனால உங்களை ஆதாரில் லிங்க் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஒரு ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு இதுமாரி மெசேஜ் வரணும் பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே இந்த ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் உடனே வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுமாரி தான் வந்து ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு எனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி 10 மினிட்ஸ் ஆஃப்டர் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணும்போது செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பேன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேப்ச்சர் என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் லிங்க் பண்ணிச்சு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பேன் கார்டு வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் டு பேன் வந்து எப்படி வந்து லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க, போய் பாருங்கள். ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பேன் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட்டா பொறுத்து தான். ஸோ கண்டினியூ உங்கள் டேட்டு, ஸோ மந்த்து, இயர் கண்டினியூ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.